ஒரு மாசத்துக்கு 45 லட்சம் சம்பாதிக்கிற இவங்க பேரு இளவரசி. இவங்க மதுரையில ஒரு சூப்பர் மார்க்கெட் வச்சு நடத்திட்டு வரப்போ சடனா ஒரு நாள் அவங்க கடையில ஒரு மிகப்பெரிய ராபரி நடக்குது. இதனால 1.5 கோடிக்கு கடனுக்கு போன இளவரசி 6 மாசம் ஹாஸ்பிட்டலைஸ் ஆகுறாங்க. திஸ் இஸ் டே 3 ஆஃப் இன்ஸ்பைரிங் ஸ்டோரி. எல்லாரும் செலிபிரிட்டி பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி ஒரு விஷயத்த பண்ணும்போது இளவரசி மட்டும் அவங்க அப்பா சிப்ஸ் விற்கிறத பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி அவங்க அப்பா மாதிரியே சிப்ஸ் விற்க ஸ்டார்ட் பண்றாங்க. பட் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களோட சிப்ஸ் பிசினஸ் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் வருமானம் வர ஸ்டார்ட் ஆகுது. இதனால இளவரசி ரொம்பவே ஹாப்பியா இருந்தாங்க. பட் அந்த ஹாப்பியா இருக்க டைம்ல அவங்க கடையில மிகப்பெரிய திருட்டு நடக்குது. எல்லா திங்ஸும் திருடு போகுது. இதனால 6 மாசம் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு 1.5 கோடி கடன் வந்ததால அவங்களை சுத்தி இருக்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே உன்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொன்னாலும் அவங்க பேசுறத எதையுமே காதுல வாங்காம இந்த கடன் நான் கட்டாம வரமாட்டேன்னு சொல்லி சின்னதா ஒரு சிப்ஸ் கடை ஸ்டார்ட் பண்றாங்க. பட் முன்ன விட இப்போ 100 மடங்கு உழைப்பு போட்டு இப்போ ஆல்மோஸ்ட் 150 பீப்புளுக்கு வேலையும்